பாஸ்தா செய்ய போகிறோம். இது பாருங்கள், இந்த மக்ரூனியை ரேசாக வெந்நீரில் வேக வச்சுருக்கோம். வெங்காயம், தக்காளி பழம், குடமிளகா, மிளகாய்த்தூள், இஞ்சி பூண்டு கலவை. செய்ய முறை காமிக்கிறேன். எண்ணெய் ஊற்றிருக்கோம், வெங்காயம் போட்டுக்கலாம். வெங்காயம் வதங்கிட்டு இருக்கு. கொஞ்சம் சால்ட்டு போட்டு நல்லா வதக்கலாம். பச்சை மிளகாய் 1, இஞ்சி பூண்டு கலவை கொஞ்சம் போட்டுக்கலாம். இஞ்சி பூண்டு பச்சை வாடை போனதும் மிளகாய்த்தூள், தனித்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தக்காளி போட்டுக்கலாம். தக்காளி போட்டு வதக்கலாம். குடமிளகா 1 போட்டு அதையும் வதக்கலாம். குடமிளகா ரொம்ப வேகக்கூடாது. இந்த அரை வேக்காடு ஆகிடுச்சி. மக்ரூனியை போட்டுரும். எல்லாத்தையும் கொட்டு. முட்டையை தனியாக 2 முட்டையில் கொஞ்சோண்டு உப்பும் மிளகுத்தூளை போட்டு நல்லா கிண்டி விட்டு இந்த மக்ரூனிலேயே போட்டுடணும். பிறகு மல்லி இலை போட்டுருவேன். நல்லா அருமையான மக்ரூனி சூப்பராக இருக்கும். எல்லோரும் சாப்பிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஒரு போட்டு முட்டையை போட்டு கிண்டிடுவோம். அவ்வளோதான்.